தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். அருகாமையை அனுபவிப்பவன் என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் முன்பகுதியை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? திட நம்பிக்கை எப்படி வரும்? இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். நம்முடைய வீட்டிற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். பெரியவர்களாகிய நாம் அவருக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறோம். நம்முடைய பணிவை அவருக்கு முன்பாக நாம் காட்டுகின்றோம். நம்முடைய பயம் கலந்த மரியாதையை அவருடைய அதிகாரத்திற்காக நாம் கொடுக்கின்றோம். இவற்றை வெளிப்படுத்தும் ரீதியிலே அவருடைய வார்த்தைகளுக்கு சரி என்று சொல்லி நாம் அப்படியே கீழ்ப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் என்றால் அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய அதிகாரம் என்ன என்பது தெரியாததினால் அவர்களை பொறுத்த வரையில் ஒரு அங்கிள் வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பொறுப்பையும் அதிகாரத்தையும் வல்லமைகளையும் தெரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு இருந்தால் மாத்திரமே அந்த மனிதருக்கு நம்மால் கனத்தையும் மரியாதையும் செலுத்த முடிகிறது. அழிந்து கொண்டிருக்கும் சரீரத்தையும் பதவியையும் பொறுப்பையும் அதிகாரத்தையும் உடைய மனுஷனுக்கே இப்படி என்றால் தாம் ஒருவரே ஆதி முதலாய் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய சகலத்தையும் படைத்து பராமரித்து வருகிறவரும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கிறவரும் எல்லையில்லாத வல்லமையும் நிகரற்றவருமாய் இருக்கிற இந்த தேவாதி தேவனை பற்றி அறிகின்ற அறிவு, அவருடைய ஆற்றலையும் அன்பையும் தன்மைகளையும் பற்றி அறியும் அறிவுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நமக்குள்ளாக கொடுக்கின்றது. இந்த மரியாதை கலந்த அன்பை கீழ்ப்படிதலினால் தான் நம்மால் வெளிப்படுத்த முடிகிறது. தேவனை துதிக்கின்ற துதியினாலும் அவர் செய்கின்ற நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகின்ற இருதயத்தினாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற உணர்வோடுதான் இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும். தேவன் யார் என்பதை தெரிய தெரியதான் அவருக்கு பயப்படும் பயம் வருகிறது. அது நமக்குள்ளாக வளருகிறது, நம்மையும் வளரச் செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்றால் அவர் மனுக்குலத்தோடு செய்திருக்கும் இரத்த உடன்படிக்கைகளை அறிந்து அவற்றை கடைபிடிப்பதற்காக நம்மை அர்ப்பணிப்பதாகும். நம்முடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் விதம்தான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கனமும் மரியாதையும் முதல் உரிமையும் கொடுக்கும் ரீதியிலே அளவு கடந்த அன்பை அவர் மீது செலுத்துவதாகும். இவ்வாறு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்ற உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது என்றால் அது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால் சகலத்திற்கும் ஆதாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துதான் நமக்குள்ளாக ஆழமான வலிமையான நம்பிக்கையை அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் நமக்குள்ளாக வைக்கிறாரே தவிர நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கொடுக்கவில்லை என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சென்று அடைய வேண்டிய லக்கின் தரத்தை நிர்ணயிப்பது அவர்தான். எனவே அதற்கு தேவையான விசுவாசம், கூடவே இருக்கின்றார் என்ற தைரியம், வார்த்தைகள் நிறைவேறும் என்ற உறுதி, எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனோடு நாம் இருக்கும் தனிப்பட்ட உறவின் ஆழமான ஐக்கியமும்
அருகாமையின் அனுபவமும் தான் இந்த திட நம்பிக்கைக்கான முதலீடுகளாக இருக்கின்றது. இவ்வாறு தேவனோடு உறவு வைத்திருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் full of positive எனர்ஜியோடு with God all things are possible என்ற அணுகுமுறையோடு வாழ முடிகிறது. இந்த திட நம்பிக்கைதான் நம்மை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே இன்னும் அதிகமாக வளரச் செய்கிறதா இருக்கிறது. இந்த திட நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.